இது ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸாவும் செஞ்சு கொடுக்கலாம், இல்ல டின்னருக்கு சைட் டிஷ்ஷாவும் செஞ்சு கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்ச் ஆகும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 6 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, ஒரு ஏலக்காய், சின்னதா 2 பட்டை துண்டு, 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா கண்ணாடி போல மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன். இப்போ இது மூணும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்கம்மா. பாருங்க, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். மசாலா சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 3 சிட்டிக்கு அளவு சேர்த்துடலாம். ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். மிளகாய் தூள் வாசனை போற அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துருங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பரட்டி எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்ச சோயா சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சு விட்டுருங்க. நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 3 பச்சை மிளகாய் 4 கட் பண்ணியிருக்கேன். இது வெறும் வாசனைக்காக தான். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான ரொம்ப ரொம்ப ஈஸியான சோயா ஃப்ரை ரெடி.